ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த அந்த ஜாயிண்ட் கிராஸு யூஜே கிராஸு எப்படி ஃபிட் பண்ணுறது சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அது எப்படி போச்சு, அது எப்படி எப்போ வந்து எத்தனை சர்வீஸுக்கு வாட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கிலோமீட்டரு சர்வீஸுக்கு ஒரு வாட்டி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது பேர்ஸ் வந்து ப்ரொப்பலர் சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, அந்த யூனிவர்சலாக சுத்தம் எல்லா 360 டிகிரிக்கும் சுற்றக்கூடிய அந்த இது பேர் தான் யூனிவர்சல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட் எப்படி போச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிரீஸ் டைப் இருக்கும், யூஸ் அண்ட் த்ரோ இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ போட்டிருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அது நம்ம அதிகமாக வண்டி டிரைவர்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா, வண்டியில் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது அது நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டர் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது தெரியும், நல்லா ஷேக் ஆகும், நல்லா தெரியும். ரெண்டாவது பார்க்கும்போது நீ கிளச்சை விட்டு மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சவுண்டு வரும். ஜாயிண்ட் கிராஸ்லேருந்து கடக்குன்னு சவுண்டு வரும்போது நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் யோசிக்காதீங்க, அதை மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? மிஞ்சி போனோம் பெரிய லாரிக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1,500 சம்திங் வரும். சின்ன வண்டிகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 600, 700, 800 அந்த சம்திங் வரும். அமௌண்ட்டு கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அது உடஞ்சிச்சு, அது கட்டாயிருச்சு, விழுந்துருச்சு அப்படின்னா அதோடைய செலவு வந்து மிகப்பெரிய செலவாயிரும். பேக்கில் உள்ள ஜாயிண்ட்டு பிடுங்கிருச்சுன்னா ஒன்றும் பண்ணாத வண்டி. அதே ஃப்ரண்ட் ஜாயிண்ட் பிடுங்கிருச்சு அப்படின்னா வண்டியவே அப்செட் பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப பி கேர்ஃபுல், ரொம்ப சேஃப்டியாக வந்து ஜாயிண்ட் கிராஸை வந்து கம்பல்சரியாக ஒவ்வொரு வாட்டர் வாஷும் கீழே கொஞ்சம் பாருங்கள். ஜாயிண்ட்டு கிரீஸ் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது ரொம்ப நாள் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரீஸ் அடிக்கும் போது அந்த வலுவழுப்புத்தன்மை இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோவில் அந்த வலுவழுப்புத்தன்மை இருக்காது. அதுதான் பிரச்சனை. நல்லா பார்த்துக்குங்க, பார்த்து யூஸ் பண்ணி மாற்றிக்கிங்க. தேங்க்யூ நண்பர்களே.